ஒரு அழகான ஊர்ல பங்கஜம் தன் மகன் ரவி மருமக கீதாவோட வாழ்ந்து வந்தாங்க. மருமக கீதா அந்த ஊர்லயே சிக்கன் 65 வியாபாரம் பண்ணிட்டு வந்தா. கீதாவுடைய மாமியாருக்கு இவ கடை போட்டு வியாபாரம் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏண்டா ரவி, அவன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் வியாபாரம் வியாபாரம்னு வெளியே போய் சுத்திக்கிட்டே கிடக்கிறான். வீட்டில் ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் நீ கேட்க கூடாதா என்ன? என்னம்மா நீங்க? அவ ஒன்றும் சும்மா இல்லை, அவளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தானே இருக்கா. அதுவும் நம்ம குடும்பத்துக்காகத்தானே. இதை போய் ஏமா தப்பா பேசுறீங்க அப்படின்னு ரவி கீதாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினான். ஆமாடா, இப்படியே அவன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கடை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் நம்ம தலையில ஏறி ஆட போறான் அப்படின்னு மாமியார் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கீதா உள்ள வந்தா. அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் வெளியே சுத்த போகல, சிக்கன் வாங்கத்தான் போயிருந்தேன். இப்ப மசாலா போட்டு வச்சாதான் அத்தை சாயங்காலம் வியாபாரம் பண்ண முடியும். ஆமா, சிக்கன் வாங்க போறேன்னுட்டு போயிடு. வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அத்தை, இன்னைக்கு கொஞ்ச நேரத்திலேயே சமையல் வேலையும் வீட்டு வேலையும் முடிச்சிடுவேன் அத்தை அப்படின்னு பாவமா சொன்னா கீதா. ஆமா, இப்படி ரோட்டு கடை போட்டு வியாபாரம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதெல்லாம் எனக்கு அவமானமா இருக்கு. சீக்கிரம் அந்த கடை எடுக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு உள்ள போனாங்க மாமியார். அப்ப ரவி, கீதா, அம்மா அப்படித்தான் சொல்லுவாங்க, நீ போய் உன் வேலைய பாரு அப்படின்னு ரவி சொல்லி சமாதானம் செய்தா கீதாவ. மறுநாள் சிக்கன் 65 கடையில ஊர் மக்கள் எல்லாம் கூட்டங்கூட்டமா வந்து சிக்கன் 65 வாங்கறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. ஏமா, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், எனக்கு ஒரு சிக்கன் 65 பார்சல் கொடுமா. ஏமா, அவன் சிக்கன் 65 மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு பிளேட் பார்சலும் கொடுத்துடு அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கவும், அண்ணே வெயிட் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. அக்கா, இந்தாங்க உங்க பார்சல். கீதா ரொம்ப பிஸியா கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அதை பார்த்த மாமியார் பங்கஜத்துக்கு எரிச்சல் தான் வந்தது. இவ கடையில கூட்டத்தை பாரு, எங்கிருந்துதான் வராங்கன்னே தெரியல. அப்போ அந்த வழியா பக்கத்து வீட்டு லக்ஷ்மி மாமி வந்தாங்க. என்ன பங்கஜா, அவன் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், ஆனா உன் மருமக ரோட்டு கடையில பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நீ எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்க, அவன் பேரை கெடுத்துருவா போல அப்படின்னு லக்ஷ்மி மாமி சொல்லிட்டு போனாங்க. இத கேட்ட மாமியார் பங்கஜத்துக்கு எரிச்சல் தான் வந்தது. மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க, இப்படி ஊரு முன்னாடி என் மானத்தை வாங்குறா, இவளோட வியாபாரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும், அப்பதான் வீடு அடங்கி உட்காருவா, இல்லாட்டி என் மான மரியாதையெல்லாம் போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க பங்கஜம். நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் கீதா சிக்கன் 65க்கு மசாலா தடவி கொண்டிருந்தத மாமியார் பங்கஜம் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை எப்படியாவது கெடுக்கணும்னு திட்டமும் போட்டாங்க. மசாலா தடவிய சிக்கனை கெடுக்கிறதுக்காக தோட்டத்துல இருந்து பங்கஜம் செம்மனை எடுத்துட்டு வந்தாங்க. அத சிக்கன் 65 மேல போட்டு தடவியும் வச்சாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னுட்டு வாக்கிங் கிளம்பி போனாங்க. ரவி, நானு வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கீதாவும் வீட்டுக்கு வந்து செம்மண் தடவிய சிக்கனை எடுத்துட்டு கடைக்கு போனா. அந்த சிக்கனை பொரிக்கவும் ஆரம்பிச்சா. அப்போ அந்த வழியா வந்த மாமியார் பங்கஜத்துடைய நெருங்கிய தொழிலான கோமதி கீதாவுடைய சிக்கனை வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் வந்த பங்கஜத்தை சந்திக்கவும் செய்தாங்க. என்ன பங்கஜம், அவசரமா பார்க்குக்கு வர சொன்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? யா கோமதி, உனக்காக எவ்வளவு நேரம்தான் காத்து கிடக்கிறது? என் மனசு கஷ்டமா இருக்குதுன்னு தானே பேசலான்னு கூப்பிட்டேன். என்னாச்சு பங்கஜம், ஏன் முகம் வாடி இருக்கு? குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, என் மருமக
சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு கூட மாட ஒத்தாசையா இருப்பான்னு பார்த்தா எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. சரி பங்கஜம், உன் மருமக கிட்ட புரியற மாதிரி சொல்லு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் உனக்காக வர வழியில சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அந்த கடை எப்பவுமே கூட்டம்னு பரபரப்பா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி பங்கஜத்துக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தாங்க கோமதி. என் மருமக இந்த வியாபாரம் தான் செய்துட்டு வரா. ஆனா இது வரைக்கும் ஆசையா ஒரு தடவை கூட கொடுத்ததில்ல. எனக்காக நீ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜம் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. இந்த பக்கம் சிக்கன் கடையில செம்மண் பூசிய சிக்கன் 65 கூட்டமா வந்து வாங்கிட்டும் போனாங்க. அப்போ அங்க ஒருத்தர், என்னம்மா இது, வாயெல்லாம் ஒரே கல்லு மண்ணுமா இருக்கே, இதுல என்னத்தம்மா கலந்த? ஆமாங்க, எனக்கும் வாயெல்லாம் மண்ணாதான் இருக்கு. ஏமா மசாலா போட்டையா இல்ல மண்ணை போட்டு செஞ்சையா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீதாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஐயா, என்னையா சொல்றீங்க? நான் மசாலா தான் தடவினேன், அதுவும் வீட்ல முறைப்படி செய்த சுத்தமான மசாலாங்க. அதுல எப்படிங்க கல்லு மண்ணும் வரும்? ஏமா, காசு காசப்பட்டு இப்படி கலப்படம் கலந்த மசாலாவை கலக்கறையே, இந்த வியாபாரம் உனக்கு நிலைக்குமா அப்படின்னு சொல்லி திட்டவும், சார் இது இப்படியே விடக்கூடாது, உடனே ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு தகவலும் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃபுட் இன்ஸ்பெக்டரும் அங்க வந்தாரு. என்னம்மா இது, உன் சிக்கன் 65ல ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு, செக் பண்ணதான் வந்திருக்கோம், சரி சரி தள்ளு அப்படின்னு சொல்லி ஃபுட் இன்ஸ்பெக்டர் கீதாவுடைய சிக்கனை செக் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. என்னம்மா இது, சிக்கன்ல ஒரே செம்மண்ணா இருக்கு, இத போட்டுதான் வியாபாரம் பண்றீங்களா? இது என்ன கலர் வர்றதுக்கு புது டெக்னிக்கா? ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அதுல மண்ணு எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க. நான் வீட்ல செய்யற மசாலா பொடி தாங்க போட்டேன். ஐயம்மா, பேசுறதெல்லாம் ஆபீஸ்ல வந்து பேசு. நாங்க இப்ப கடையை இழுத்து மூடி சீல் வைக்கிறோம். இனி இந்த இடத்துல சிக்கன் 65 வியாபாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு கராரா சொல்லி அந்த சிக்கன் 65 கடைக்கு சீல் வச்சுட்டும் போனாரு ஃபுட் இன்ஸ்பெக்டர். கீதா என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தா. அப்போ ரவி, என்ன கீதா, அதுக்குள்ள வந்துட்ட? வியாபாரம் எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, ஏன் முகம் வாடி கிடக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, செஞ்சு வச்ச மசாலால யாரோ செம்மண்ணு கலந்துட்டாங்கங்க. அதை நான் பொறிச்சு வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதை ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைக்கு சீலும் வச்சுட்டு போயிட்டாங்கங்க. இனிமேல் இந்த வியாபாரமும் பண்ணக்கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா கீதா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் பங்கஜம், நான் தான் அப்பவே சொன்னனே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு, நீ கேட்டையா? இனியாவது இந்த மாதிரி பண்ணாம வீடு அடங்கி இரு. அத்தை, அது எப்படி முடியும்? யாரோ செய்த தவறுக்கு என் பேரும் கெட்டு போச்சு, என் வியாபாரமும் போச்சு. இத நான் தான் சரி செய்யணும். என்னுடையது தரமான பொருள்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்கணும். ஆனா அது எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு அழுது கொண்டு பேசினா கீதா. அதுக்கப்புறம் நைட்டு முழுக்க தூங்காம இத பத்தியே யோசிச்சு கொண்டிருந்தா கீதா. மறுநாள் காலையில ரவி, கீதா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி நடக்கிறது என்னவோ அதை பார்ப்போம். அதுதான் கடையை இழுத்து சீல் வச்சுட்டாங்களே, இனி என்ன பண்ண முடியும்? கீதா, சிக்கன் 65 தானே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இனி நீ வியாபாரத்தை மாத்தி சிக்கன் 65 பிரியாணி பண்ணு அப்படின்னு ஒரு யோசனை கொடுத்தான் ரவி. இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மாமியார் பங்கஜத்துக்கு வயிற்று வலி வந்துச்சு. ஐயா, என்னால முடியலையா பேர் ரவி, வயிறு வலி தாங்க முடியலடா. அத்தை, என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க? அம்மா வாங்கம்மா, டாக்டர்கிட்ட போலாம்.
அப்போ கோமதி அம்மா அவசர அவசரமா உள்ள வந்தாங்க. பங்கஜம், நேத்து நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை சாப்பிட்டியா? அதுல ஏதோ பிரச்சனையாமா. இப்பதான் ஊரு ஜனங்கள்லாம் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோமதி அக்கா, அது என்னோட கடை தான். ஒரு தவறு நடந்துருச்சு. யாரோ மண்ணை போட்டு சிக்கன்ல கலந்துட்டாங்க. பங்கஜம் ரொம்ப அதிர்ச்சியானாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க பங்கஜத்தை. பங்கஜத்துக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்தது. அதுக்கப்புறம் கீதா, என்ன மன்னிச்சிடுமா, நீ செய்த சிக்கனை சாப்பிட்டனாலதாமா இப்படி ஆயிடுச்சு. அத்தை, அதுக்கு எதுக்கு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். தெரியாம நடந்த தவறுக்கு. கீதா, தெரியாம எல்லாம் நடக்கலாமா? நான் செய்த சதி வேலைதான் எனக்கே திரும்பிருச்சு. என்னம்மா சொல்றீங்க? இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரவி கேட்க, கீதா, உன் வியாபாரத்தை கெடுக்க நினைச்சு அந்த சிக்கன் 65ல செம்மண்ணு கலந்தது நான் தாமா. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணுன உண்மைய சொன்னாங்க மாமியார் பங்கஜம். அதை கேட்ட கீதா, விடுங்கத்த, தவறு உங்க மேல மட்டும் இல்ல, நானும் வியாபாரம்னு அதையவே கவனிச்சுட்டு வீட்டை கவனிக்க தவறிட்டேன். அதனால தான் இவ்வளவு பெரிய விபரீதமும் நடந்து போச்சு. ஏமா கீதா, நான் செய்த பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் தேடறமா. இனி உன் வியாபாரத்துல கூட மாட உதவியா இருப்பேன். அது மட்டும் இல்லம்மா, இனி நீ ரோட்டு கடையெல்லாம் போட்டு கஷ்டப்பட வேண்டாம். நம்ம சின்னதா ஒரு ஹோட்டலை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 பிரியாணி வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. மீண்டும் ஊர் மக்கள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பும் கிடைச்சது. பார்சலாம் வாங்கிட்டு போனாங்க. ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய நினைச்சா அது நமக்கே கெடுதலா தான் முடியும். லதாவும் குமாரும் ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க. அவங்கள பாக்குறதுக்காக கிராமத்துல இருந்து குமாரோடைய அம்மா லக்ஷ்மி சிட்டிக்கு வந்திருந்தாங்க. லக்ஷ்மி அம்மா சிட்டிய பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம ஊர்ல ஒரு பஸ் வரணும்னா காலு வலிக்கு நிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா சிட்டில ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இங்கிட்டும் அங்கிட்டுமா பஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே லதா, வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஆனா லக்ஷ்மி அம்மா பதில் எதுவும் சொல்லாம வீட்டை சுத்தி பார்த்தாங்க. சிட்டிய பார்க்கும் போது ரொம்ப வியப்பான, இவ்வளவு மாறி கிடக்குதேன்னுட்டு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் பொழுது வீடு அலங்கோலமா இருக்குது. என்னத்த பண்ணுறது, நாங்க 2 பேருமே வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு மருமக லதா சொல்ல, ஆமாமா, அவ எவ்வளவுதான் வேலை பாப்பா, அதனால தான் வீட்டை கவனிக்கவே முடியல அப்படின்னு குமார் சொல்லவும், இப்பதான் நான் வந்துட்டேன், நல்ல கவலைப்படாத குமாரு, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட மருமக லதாவுக்கும் குமாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அத்தை, நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கவலையே விட்டு போச்சு. ரொம்ப சந்தோஷத்தை, இனி நான் வீட்டை பத்தி கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லவும், யாமா லதா, அப்புறம் எனக்கு இந்த கேஸ் அடுப்புல சமையலெல்லாம் பண்ண தெரியாதுமா. பரவாயில்லத்த, சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி வைங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் வேலைக்கு கிளம்பி போனாங்க. ஊர்ல இருந்து வந்த லக்ஷ்மி அம்மா ரொம்ப களைப்பாகவும் பசியோடவும் இருந்தாங்க. கிச்சனுக்கு போய் மருமக என்ன செய்து வச்சான்னு பார்த்தாங்க. மருமக செய்து வச்சத ஒரு தட்டுல போட்டு சாப்பிட்டாங்க. முதல் வாய் சாப்பிட்ட உடனேயே மாமியாருக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கா, வாயிலைய வைக்க முடியல. அந்த சாப்பாடையெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு லக்ஷ்மி அம்மா கடைக்கு போய் விறகையும் அடுப்பையும் வாங்கிட்டு வந்தாங்க. கிச்சன்ல வச்சு சமையல் செய்தாங்க. ஆபீஸ்க்கு போன லதாவுக்கு கொஞ்ச நேரத்திலேயே கால் வந்துச்சு. லதா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற கவிதா பேசுறேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்?
லதா, உன் வீட்ல ஒரே புகை மண்டலமா இருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு பக்கத்து வீட்டு கவிதா சொல்லவும் லதாவும் அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஜனங்க நின்னு கத்தி கொண்டு இருந்தாங்க. மருமக லதா உள்ள போய் பார்த்தா. அத்தை, என்ன இது, வீடு பூரா புகையா இருக்குது? ஒண்ணு இல்ல லதா, நானு விறகு அடுப்புல சமைச்சேன், அதுதான் ஒரே புகையா இருக்குது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் போயிடும். அத்தை, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கிச்சனுக்குள்ள வச்சு விறகடுப்பை எடிச்சா புகை வராம என்ன வருமா? நீங்க பண்ணின வேலைக்கு பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ஃபயர் ஆக்சிடென்ட் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு மருமகளத்தா மாமியார திட்டினா. மாமியார் லக்ஷ்மி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எதுவுமே சாப்பிடல, பசியோடவே படுத்து தூங்கினாங்க. மறுநாள் லதாவும் குமாரும் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போனாங்க. லக்ஷ்மி அம்மா சமையல் எதுவும் பண்ண வேண்டாம், வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி வைப்போம்னு நினைச்சாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற மாட்டு தெலுவுக்கு போய் அங்க இருக்கிற சாணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. சாணத்தை எல்லாம் கரைசி வீடு முழுக்கும் மாப்பு போட்டு தொடச்சாங்க. மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு குமாரும் லதாவும் மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து, அத்தை, என்ன இது, வீடு முழுக்க ஒரே நாத்தமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல லதா, சாயங்காலமானா ஒரே கொசு தொல்லை, தாங்க முடியல. அதுதான் சாணிய போட்டு தொடச்சு விட்டு இருக்கேன், இனி பூச்சி கொசுவெல்லாம் வராது. அம்மா, என்னம்மா இது? கொசு வருதுன்னா இந்த சுவிட்சை மட்டும் போடுங்க போதும், இது லிக்யூட். அப்படி அது எப்படிப்பா, ஸ்விட்ச போட்டா கொசு போகும் அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. ஐயோ அத்தை, யாராவது டைல்ஸ்ல சாணிய போட்டு துடைப்பாங்களா? ஏன் தான் இப்படி உயிரை வாங்குறீங்களோ? அன்னைக்கு வீட்டை மறுபடியும் தண்ணி போட்டு சுத்தம் பண்றதுக்குள்ள லதாவுக்கும் குமாருக்கும் இடுப்பே கழண்டு போச்சு. எதுவுமே சமைக்கவும் இல்ல. இருக்கிற பிரெட்ட 2 பேரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. ஆனா லக்ஷ்மி அம்மா அன்னைக்கு முழுக்கவும் எதுவுமே சாப்பிடல, பட்னியாவே இருந்தாங்க. அந்த பிரெட் சாப்பிடவும் பிடிக்கல. மறுநாள் காலையில லதா அவுட் சைட்ல ஒரு அழகான கார்டனை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா. அதுல ஒரு அழகான வாட்டர் ஃபவுண்டனும் இருந்துச்சு. அத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அடடே, இது என்னது, வீட்டுக்குள்ளேயே குளம் கட்டி வச்சிருக்காங்க, ஒருவேளை துணி துவைக்கிறதுக்கா இருக்குமா? நம்ம அழுக்கு துணியெல்லாம் இங்கேயே துவைச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய துணியிலெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சாங்க. இத அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்து சிரிச்சாங்க. அப்பதான் லதா தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்தா. அவங்க மாமியார் செய்ததை பார்த்த உடனே, குமார் இங்க வாங்க அப்படின்னு கணவர் குமார கூப்பிட்டான். குமாரும் வெளியே வந்தான். அம்மா, துணியை எதுக்கு இங்க துவைக்கிறீங்க? உள்ளதா பாத்ரூம் இருக்கே, இல்லைனா வாஷிங் மிஷின்ல போடலாம்ல. லதா, உங்க மாமியாருக்கு ஆத்துல போய் துவைச்ச பழக்கம்னு நினைக்கிறேன், அதுதான் இந்த ஃபவுண்டனை ஆறுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா லதா, நீ டெய்லியும் இதை அழகு பார்த்துட்டு இருந்த. உன் மாமியார் வந்து 2வது நாளே அழுக்கு தனியாக்கிட்டாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி சிரிக்கவே லதாவுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. போதும் அத்தை, கொஞ்சம் உள்ள போறீங்களா? நீங்க துவைக்கிற இடம் இல்ல இது அப்படின்னு லதா கத்தவும் மாமியார் ரொம்ப வருத்தப்பட்டு உள்ள போனாங்க. அம்மா, ஏமா மானத்தை வாங்குறீங்க? எல்லோரும் சிரிக்கிறாங்க. உன்னை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னா? அத்தை, நீங்க அளவுக்கு மீறி போறீங்க. உங்க கிராமத்துல பண்ற மாதிரி எல்லாம் இங்க பண்ணாதீங்க. இது சிட்டி. இனி நான் பொறுமையா இருக்க மாட்டேன், ஏதாவது சொல்லிட போறேன். மருமகளத்தா திட்டவும் மாமியாருக்கு முகம் வாடி போச்சு. ரொம்ப வருத்தத்தோட பக்கத்து வீட்டு மாமிய பார்க்க போனாங்க. என்ன லக்ஷ்மி அம்மா, முகமெல்லாம் வாடி கிடக்கு? கேக்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமி, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னு பரிதாபமா சொல்லவும், என்னம்மா சொல்றீங்க, சாப்பிடவே இல்லையா? சரி சரி உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.
மாமி சாப்பாட்டை எடுத்துட்டு வந்த உடனேயே லக்ஷ்மி அம்மா வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சாங்க. ரொம்ப நன்றி மாமி, என் மருமக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு கேஸ் அடுப்புல சமையல் பண்ண தெரியாது, அதுதான் என்ன பண்ணறதுன்னு தெரியாம இங்க வந்த. கவலைப்படாதீங்க லக்ஷ்மி அம்மா, காலையில வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து தரேன். வாஷிங் மிஷின்ல துணி எப்படி துவைக்கிறது, கேஸ் அடுப்புல எப்படி சமைக்கிறதுன்னு கத்து தரேன் அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா லதா மாமியார் லக்ஷ்மிய வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு முடிவு செய்தா. உடனே அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணுனா. என்ன லதா, எப்படி இருக்க? நான் இங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். ஏண்டி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஆமாமா, என் மாமியார் தொல்லை தாங்க முடியல. உபகாரம் பண்ணுன்னு பார்த்தா எனக்கு உபத்திரம் தான் கொடுக்குது அப்படின்னு லதா நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. அடக்கடவுளே, இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா, இனி என்னதான் பண்ண போற? அம்மா, நான் சொல்ற மாதிரி நீ செய்தா மட்டும் போதும், என் மாமியார வீட்டை விட்டு விரட்டிடுவேன். சரி சரி, முதல்ல என்ன செய்யறதுன்னு சொல்லு. அம்மா, நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வா. தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லு. நான் ஒரு பேக்ல 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு என் மாமியார் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். நீ அதை வாங்கிட்டு பணம் அதுல இல்லைன்னு சொல்லு. பணத்தை என் மாமியார் தான் எடுத்துட்டாங்கன்னு சொல்லு. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசு, அது போதும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுனாள் அத்தா. மறுநாள், அத்தை, எனக்கு எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்ததும் இந்த பேக்கை எடுத்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி பணம் இருந்த பேக்க கொடுத்தா லதா. சிறிது நேரத்திலேயே லதா சொன்ன மாதிரி லதாவுடைய அம்மா பாக்யம் வந்தாங்க. வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏதோ இருக்க சம்பந்தி, என் சின்ன பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். வர பென்ஷன் பணம் எல்லாம் வயிற்றுக்கே சரியா போகுது. அதுதான் நான் லதா கிட்ட கேட்டேன். அவளும் 10,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னா. அத கேட்கத்தான் வந்தேன் அப்படின்னு பாவமா சொல்லவும், அட பாவமே, அதுக்குத்தான் லதா அந்த பைய கொடுத்தாளா? ஆமா சம்பந்தி, என்ன செய்யறது, மக கிட்ட கேக்குற நிலைமையா இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி நடிச்சாங்க. இந்தாங்க சம்பந்தி, லதா கொடுத்த பை அப்படின்னு சம்பந்தியிடம் லக்ஷ்மி அம்மா கொடுத்துக்கிட்டு டீ போடுறதுக்காக உள்ள போனாங்க. அந்த நேரத்துல பையில இருந்த பணத்தை எடுத்து ஒளிச்சு வச்சாங்க லதாவுடைய அம்மா. சம்மந்தி, பையில பணத்தை காணோம் அப்படின்னு பைக்குள்ள தேர்றது போல நடிச்சாங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? பணத்தை காணோமா? அதுக்குள்ள தானே வச்சு கொடுத்தா. அப்போ பணம் எங்க போச்சு சம்பந்தி அப்படின்னு லக்ஷ்மி அம்மா மேல பழிய போடலாம்னு யோசிச்சு பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சம்பந்தி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. இந்தாங்க சம்பந்தி, இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு, உங்க பொண்ணு படிப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்கவும் பாகியத்துக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன சம்பந்தி இது, இவ்வளவு பணத்தை கொடுக்கறீங்க? ஊர்ல சொந்த வீடும் ஒரு தோப்பும் இருக்கு, அதுல வந்த வாடகை பணம் தான் சம்பந்தி, சேர்த்து வச்சுட்டு வரேன், இத உங்க பொண்ணு படிப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பாகியம் கூனி குறுகி நின்னாங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு, இவங்க மேல போய் பழி போடணும்னு நினைச்சேனே. உங்களுக்கு பெரிய மனசு சம்பந்தி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் இதையெல்லாம் லதா வாசல்ல நின்னு கேட்டு கொண்டு இருந்தா. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க நல்ல மனசு புரியாம எப்படி எல்லாம் திட்டிட்டேன் அப்படின்னு லதா வருத்தப்பட்டு பேசவும், விடு லதா, பரவாயில்ல, நான் கிராமத்துக்காரி, அங்க என்ன பண்ணனோ அதத்தான் இங்கேயும் வந்து செஞ்சேன், எனக்கு தான் அறிவில்ல. சரி சரிம்மா, இன்னைக்கு நான் கேஸ் அடுப்புல பால் பாயாசம் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேஸ் அடுப்புல பால் பாயாசம் வச்சு கொடுத்தாங்க.
சந்தோஷமா சாப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச குமாருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அம்மா, இப்போ கிராமத்து அம்மா இல்ல, ஆளினால் அம்மா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிச்சாங்க. ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய நினைச்சவங்களுக்கு நல்லது செய்தாங்க லக்ஷ்மி அம்மா. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.